ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரூப் ஃபார் எக்ஸாமு எல்லாருமே வந்து பல பல கனவுகளோடு எழுதியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் நிறைய நிர்பந்தத்தில் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த வாய்ப்பையாச்சும் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கனவுகளோட பரீட்சை எழுதியிருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த பேருக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி தமிழில் வந்து கொஷினை கேட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸை. சும்மா ஓலைச்சுவடியில் அதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. ரொம்ப கொஷின் வந்து இந்த முறை ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை. ஓரளவுக்கு கேட்டிருந்தா யாருமே அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு ரொம்ப வெளியே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஷின்ஸு. ஸோ இந்த எந்த ஸ்டாண்டர்ட்னா நம்ம தாத்தா காலத்துலலாம் எஸ்எஸ்எல்சி படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, 1950 53 அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தா அந்த புக் ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டாங்களா, எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு கொஷின்ஸ் எல்லாம் வெறித்தனமாக கேட்டு வச்சிருக்காங்க. யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து கேட்பாங்கன்னே யூகிக்கவே முடியல. எவ்வளோ பேர் எவ்வளோ கனவுகளோட வந்து படித்து எக்ஸாம் எழுதி இந்த முறையாச்சும் குரூப் ஃபோரில் ஒரு வேலை வாங்கிடணும், கவர்மெண்ட் வேலை வாங்கிடணுன்ட்டு பல பேரோட கனவு ஃப்ரெண்ட்ஸ். அதை எல்லாத்தையுமே வந்து ஒரே முட்டை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே ஃப்ரெண்ட்ஸ், கலைச்ச மாதிரி பண்ணிட்டாங்களே. கொஷின்ஸ் அந்த அளவுக்கு வந்து டஃப்பாக கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் ஃபோரா இல்லை குரூப் ஒன்னான்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து திணறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய தவிப்பில் ஆழ்ந்துட்டாங்க. இந்த முறை நம்மளுக்கு வாய்ப்பு போச்சு, அடுத்த முறை வந்து எப்படின்ற மாதிரி ஒரு இதாகிட்டாங்க. அடுத்து வந்து குரூப் டூ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதுக்கே நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய சங்கடமாக தான் இருக்குது. இப்போ நானே வந்து அடுத்து குரூப் டூ போடலாமா வேணாவா, இந்த குரூப் ஃபோரே இந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னா அடுத்து குரூப் டூ போட்டு நம்ம அதுவும் வந்து என்ன பண்ணுறதுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. குரூப் டூ போடலாமா வேணாவான்ற பல யோசனையில் இருக்குது. ஆனால் நம்ம இந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி படித்து வச்சிருக்கிறோம். ஆனால் வந்து நம்ம அதை ஏன் நம்ம விடணும் அப்படின்னு ஒரு பக்கம் மனசு அடிச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்கள், நீங்களே நியாயமாக சொல்லுங்கள். அடுத்து நம்ம குரூப் டூ போட்டு அதை வாட்சி கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதான்னுட்டு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அடுத்து நம்ம குரூப் டூக்கு ட்ரை பண்ணலாமா என்னன்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வந்து மீம்ஸே விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை கேட்டால் கூட அவரே வந்து திருப்பி தமிழ் படிக்கணுன்ற மாதிரி சொல்லுவார் பாருங்களேன். Sir, can I join your test batch for the upcoming Group 4 exam? I think I need to study Tamil again for this question they are asking. இந்த மாதிரி எல்லாருமே கலங்கடிச்சா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? இந்த அளவுக்கு வந்து ஆஸ்பரண்ட் வந்து யார்கிட்ட போய் படிக்கலாம் அடுத்துன்ற வந்து கேள்விக்குறியில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அகாடமியை ஃபாலோ பண்ணி எந்த அகாடமியிலேருந்தும் 5000 கொஷின் 6000 கொஷின் படித்தோம், ஒரு கொஷின் கூட வரலன்னுட்டு ஏகப்பட்ட பேர் பயங்கர மன உளைச்சலில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நானும் ஒருத்தன் தான். 2-3 நாளாக தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் எழுதிட்டு வந்து அடடா நம்ம என்னடா இவ்வளோ ஸ்டடி பண்ணி படித்து கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து கொஷின் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு டஃப்பாக கேட்டிருக்காங்களேன்னுட்டு நம்ம அந்த கட் ஆஃப் எடுப்போமா எடுக்க மாட்டோமான்ற மாதிரி பல பேருக்கு தூக்கமே போயிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ரெஷன்ல இருக்காங்க. சார் தூக்கமே வர மாட்டேங்குது சார் 2 நாளா. ஒண்ணு எக்ஸாம்காக தூங்கல, நைட்டு ஃபுல்லா தூங்கல, எக்ஸாம் எழுதுறதுக்காக. எக்ஸாம் எழுதி முடிச்சப்ப அந்த கவலையில தூங்கல, தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸாம் எழுதிட்டு வந்து என்னடா கொஷின் இந்த மாதிரி கேட்டாங்களே, நம்மளுக்கு இந்த மாதிரி அந்த அவங்க சொன்ன கட் ஆஃப் வருமா வராதா, நம்ம உள்ள போவோமா போக மாட்டோமா, நம்ம இவ்வளோ நாள் படிச்சது வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி பல பல கற்பனைகள் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஷின் எங்கேருந்து கேட்டுக்கிறாங்க நீங்களே வந்து ஒரு சொல்றது கேளுங்களேன். கொஷின்ஸ் எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க. இதனால வந்து அங்கங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஓலைச்சுவடிலாம் இருக்குல்ல, நைட்டா சுட்டு வந்து அதுல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஷின்ஸு. அதனால இதை வந்து கண்டித்து இது மறுதேர்வு வைக்கணுன்றதுக்காக வந்து நம்ம மதுரையில் வந்து போராட்டம் பண்ணுறதா இருக்கிறாங்க வர ஞாயிற்றுக்கிழமை. ஸோ எல்லா ஆஸ்பிரண்ட்டும் மறக்காமல் அந்த இதுக்கு போய் கலந்துக்கோங்க. உங்களால் போக முடியாதவங்க உங்களோட சப்போர்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் தெரிவிங்க. நானும் என்னோட சப்போர்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் தெரிவிக்கிறேன். ஏன்னா இங்கே அந்த டைமில் வந்து மதுரைக்கு என்னால் போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த போராட்டம் நடக்குது. பழங்காநத்தம் ரிங் ரோடாண்ட அந்த போராட்டம் நடக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். நடராஜா தேட்டர் ஆப்போசிட்டில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்குதான். மறக்காமல் அங்கே மதுரையில் இருக்கிற ஆஸ்பிரன்ஸை யாருன்னா இருந்தீங்கன்னா அங்கே போய் மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த குரூப் ஒரு 4 எக்ஸாமு மறுதேர்வு வைக்கணுன்றதுக்காக நடத்துகிறாங்க. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் இது பண்ணுறாங்க. எல்லாருமே மறக்காமல் அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஆதரவு கிடைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கொஷின் இனி எடுக்காம தவிர்ப்பாங்க. அடுத்து குரூப் 2 எழுதுறதுக்காச்சும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குரூப் 2 போடலாமா வேணாமே மிகப்பெரிய பயமாக இருக்குது. நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள், நம்ம போடலாமா என்னன்னுட்டு. அடுத்து குரூப் 2க்கு வேறு நம்ம ஆல்ரெடி எல்லாமே இந்த தமிழ் ஸ்டடீஸ் எல்லாமே நம்ம படித்து வச்சுருக்கோம். குரூப் 2க்கும் சேம் சிலபஸ் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் இருந்தாலுமே பயமாக இருக்குது. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கே இந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னா அடுத்து குரூப் 2க்கெல்லாம் ஓலைச்சவடிக்கே இல்லாத அதுக்கு முந்தைய எதனா இருக்குதான்னு தேடி பார்த்து எடுப்பாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோவில் தெரிவிங்க என்ன பண்ணலான்னுட்டு. நேரு ஆட்சி காலம், இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம தாத்தால 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்களா, அந்த 10th ஸ்டாண்டர்ட்
அந்த மாதிரி சிலபஸ் புக்கெல்லாம் வந்து இனிமேல் தேடி பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். 1950, 51, 52 அந்த ஆட்சி காலத்துலலாம் என்னென்ன சிலபஸ் விட்ருக்காங்க, என்னென்ன புக்குன்னுட்டு இனிமேல் நெட்டில் வந்து ஃபுல்லாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை பற்றி தான் எடுத்து படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து குரூப் 2க்கு அவங்க சொன்ன கட் ஆஃபுக்கு கிட்டேயாச்சும் வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது குரூப் 2க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யார் யார் வந்து தைரியமாக குரூப் 2 நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஓகே, நாமளும் மறக்காமல் குரூப் 2 அப்ளை பண்ணி அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் ரொம்ப பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு என்ன கவர்மெண்ட் சைடு வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த ரிப்ளைவும் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து போராட்டம் பண்ணாலுமே அடுத்த கட்டம் அவங்க கொஷின் எடுக்கும் போது கொஞ்சம் வேணால் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு எடுப்பாங்க. அதுக்காகவாச்சும் நம்மளோட எதிர்ப்பை தெரிவித்து தான் ஆகணும். மறக்காமல் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதுரை சைடு இருந்தீங்கன்னா அங்கே போய் அட்டன் பண்ணுங்கள். அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க. அது வந்து அந்த போராட்டம் வெற்றி அடையணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.